வணக்கம் உறவுகளே, காலை வணக்கம். எனக்கு ஒரு சின்ன யோசனை. இந்த யோசனைன்றது பெரிய பிரச்சனை ஆச்சு சார். என்ன யோசனை சொல்லுங்க, இது கேட்குறீங்களா? மனுஷன் கொஞ்ச நாள் இருக்கிறான், செத்து போகிறான். எவ்வளோ நல்ல மனுஷர்களோ, எவ்வளோ விஞ்ஞானிகள், எவ்வளோ கவிஞர்கள், எவ்வளோ பாடகர்கள், என்ன நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், எத்தனை பேர், எல்லாரும் என்னுடைய தம்பிமார்கள். என்ன இது ஒரு கண்டுபிடிப்பா? இவங்கெல்லாம் உங்கள் தம்பிமார்களா? சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்னுடைய தம்பி, எம்ஜி ராமச்சந்திரன் பெரியவர்கள் எல்லாம் என்னுடைய தம்பி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் என்னுடைய தம்பி, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் என்னுடைய தம்பிமார்கள். பாவம், குறைஞ்ச வயசில் இறந்து போனார்கள். இதை நினைத்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. இவர்களுடைய வாழ்நாளை ஏன் உயர்த்தக்கூடாது? நேற்றைய மனிதர்கள் போய்விட்டார்கள், பரவாயில்லை. நாளையே அறிவாளிகள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள், டாக்டர்கள், அவங்கெல்லாம் அதிக நாள் வாழ்ந்தா மக்களுக்கு ரொம்ப சேவை செய்வாங்களே. ஆனால் சேவை செய்வாங்கத்தான், அவங்களால இருக்க முடியாத டைம் வந்துச்சு, போயிட்டாங்கோ அப்படித்தானே சொல்கிறோம். ஆனால் இந்த விஞ்ஞான காலத்தில் மனிதனுடைய வாழ்நாளை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சொல்லு சார், என்ன யோசிக்கிறீங்களோ? என்னென்னா, இந்த மனுஷங்க வர்ற சாவெல்லாம் மெயின் இதய கோளாறுனால வந்தது தான். ஹார்ட் அட்டாக் சொல்லிட போகலாம். நிறையா ஹார்ட்டு இதய சம்மந்தப்பட்ட நோவுனால தான் மனுஷன் சாப்பிட்றான், ஹார்ட் அட்டாக். நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், வருமுன் காப்போம். அந்த முறையில் மனுஷனுக்கு அப்பப்போ அவனுடைய இதயத்தை மாற்றிவிட வேண்டும். தசையால் செய்யப்பட்ட அவர் பண்ணார தசையால் செய்யப்பட்ட இதயங்களை மாற்றிட்டு இரும்பினாலோ அல்லது வேறு ரப்பர், நீண்ட நாள் வாழக்கூடிய உழைக்கக்கூடிய மெட்டீரியலால் இதயத்தை பண்ணி இந்த இருக்கிற இதயத்தை எடுத்து வச்சுட்டு இந்த புது ஆர்டிஃபிஷியல் இதயத்தை உள்ள வச்சுட்டாக்கா லாங் லைஃப். இந்த ஆர்ட்டு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஆமாம் சார், ஏன்னா இல்லை ஈஸியாக சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் ஆகிற வேலையா? ஆகிற வேலை தான். அப்போ ஆகாத வேலையாக இருந்துச்சு. இந்த விஞ்ஞான காலத்தில் ஆகும். தன்னுடைய இதயத்தை உயிர் போகிறதுக்கு எந்தெந்த பாகங்கள் காரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீண்ட நாளுக்கு மனுஷன் வாழ்கிற மாதிரி ஒரு வழி பண்ணால் நாட்டுக்கு எவ்வளோ நல்ல தலைவர்களெல்லாம் அவங்க உழைப்பாங்க, நாட்டு மக்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இதயத்தை மாற்றுற விஷயமாக நான் கூட நிறைய கற்பனை பண்ணி என்னால் சொல்ல முடியும். சும்மா இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த இதயத்தை அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுப்பிச்சு கொண்டே போனால் நீண்ட நாளுக்கு வாழலாம் அப்படின்னு என்னுடைய சிந்தனை. கடவுளுக்கு உயிரை பற்றி கவலை இல்லை. எல்லாம் அங்கங்கே செதுரிச்சுக்குது உயிர், எல்லாம் என்கிட்ட வந்து சேர்த்தோம். அவர் காற்று நிலை எப்போ உயிர்களை என்கிட்ட வரேன்னு அவர் அதை பற்றி கவலை இல்லை. அது உயிர்னால எங்கேயோ போகிறதில்ல.
உலகத்தை விட்டு எங்கேயும் போகிறதில்ல, அவருக்கு எந்த நஷ்டமும் ஆகாது. அதனால் கடவுளை பற்றி உயிரை பற்றி நம்ம கவலைப்படுறாரு. இந்த மனுஷன் உயிரை வாழ்வை நீடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் சிஸ்டம் கையாண்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்கிறார் சார், ஒன்றும் தெரியாத பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நல்லா என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய சிந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக பேசினா எங்களால் மாட்டிக்குவேன். தேங்க்யூ.